வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 12 மற்றும் 13 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 13வது உலக தமிழர்கள் பொருளாதார மாநாடு மற்றும் உலக தமிழர்கள் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் மொரீஷியஸ். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற போகுது. அடுத்தது, மரண தண்டனையை ரத்து செய்த முதல் அரபு நாடு எது? ஆன்சர் லெபனான். இப்போது அந்த மரண தண்டனைக்கு மாற்றாக கடின உழைப்புடன் கூடிய ஆயுள் தண்டனை வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வேக்கன்சி கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம வழங்குகிறோம். ஓகே, அடுத்தது, முதன்முறையாக இந்தியாவிலிருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ ரஷ்யா பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம இந்தியா கிட்டேருந்து பெட்ரோலை இறக்குமதி பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம க்ரூட் ஆயில் அதாவது கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக வாங்குகிறோம். ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற பெட்ரோலை நம்மக்கிட்டேருந்து இப்போ ரஷ்யா வாங்குகிறாங்க. இதனால் அப்படின்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. இதனால் உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல்னால ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அதனால் எண்ணெயை சுத்திகரிக்க முடியலை. அதனால் பெட்ரோல் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்க நம்மக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. இதை அவங்க குஜராத்தை சேர்ந்த நராயா எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. அடுத்தது, இந்தியாவில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அதிகமுள்ள மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்தியாவில் ரொம்ப அதிகமான மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் மகாராஷ்டிராவில் இருக்குது. இரண்டாவதாக கர்நாடகாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மொத்த EV சார்ஜிங் நிலையங்கள் 52,718. அடுத்தது, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதல்வர் விஜய் தலைமையில் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மாநில கல்லூரி சென்னை, அதாவது பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்குல்ல, அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காவல் பதக்கம் அப்படிங்கிறது போதைப் பொருள் ஒழிப்பில் ஈடுபட்ட ஒரு 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ANTF ஆன்டி நார்கட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா, தமிழக அரசு போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்காக அமைத்திருக்காங்க. ரூபாய் 264 கோடி மதிப்பில் அமைத்திருக்காங்க. இது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் செயல்படும். இதில் கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் தரத்தில் ஒரு அதிகாரி இதற்கு தலைமை தாங்குவார். அப்புறம் 65 ANTF அலகுகள் அல்லது காவல் நிலையங்கள் இதற்காக அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி சென்னையில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை, அதாவது கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. இப்போ போதைப் பொருள் தொடர்பான தகவல் நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு, அதாவது இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு நம்ம கால் பண்ணி சொல்லிக்கலாம். அடுத்தது, ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்திய சுதந்திர தினம் என பிரகடனம் செய்த அமெரிக்க மாகாணங்கள் எவை? ஆன்சர் நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி. இப்போ இந்த 2 அமெரிக்க மாகாணங்கள்லேயும் அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க, அல்லது இந்திய வம்சாவளியினர் கூட இருக்காங்க. அதனால் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்திய சுதந்திர தினம் அப்படின்னு அங்கே பிரகடனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 2026 இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இதில் என்ன அப்படின்னா, இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக நடைபெற போகுது. இந்த இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல, அதில் சாம்பியன் ஆன அணியும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியும் விளையாடுவாங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ரஞ்சி கோப்பையில் சாம்பியன் ஆன அணியை தவிர மீதி எல்லா மாநிலங்களில் இருக்கிற அணியில் இருக்கிற சிறந்த வீரர்களை வச்சு ஒரு அணியை உருவாக்குவாங்க. அந்த அணியுடைய பேர் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி அப்படிங்கிறது. அப்போது இந்த ரஞ்சி கோப்பை சாம்பியனுக்கும் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இடையில் இந்த போட்டி நடைபெறும். இது ஜம்மு காஷ்மீரில் ஷெர் ஐ காஷ்மீர் ஸ்டேடியம் அப்படிங்கிற மைதானத்தில் தான் இந்த ஆண்டு நடைபெற போகுது. அடுத்தது, தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த N. சந்திரசேகரன் எந்த நிறுவனத்தின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் டாடா சன்ஸ்.
இப்போது டாடா நிறுவனத்துடைய தலைவராக இவர் தான் இருந்தார். 2017 இவர் வந்து தலைவராக பொறுப்பு வைத்து வராரு. 2027 பிப்ரவரி 20 வரைக்கும் இவர் வந்து பதவி காலம் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஏற்பட்ட சில குழப்பங்கள் காரணமாக அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்மைல் திட்டத்தை எந்த மத்திய அமைச்சகம் அமல்படுத்தி வருகிறது? ஆன்சர், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ஸ்மைலுடைய விரிவாக்கம் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, விளிம்பு நிலை தனிநபர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் தொழில் முனைவுக்கான திட்டம். அதாவது இந்த ரோட்டோரங்களில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல அவங்க, அதே மாதிரி திருநங்கைகள் இருக்காங்கள்ல, இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் இது. அப்போது இந்தியாவில் இருக்கிற 216 நகரங்களில் இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. 2022 ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இப்போது 2026 ஜூலை 31 வரைக்கும் மொத்தமாக 10,446 நபர்களுக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில் மறுவாழ்வு வழங்கியிருக்காங்க. அப்போ இந்த திட்டத்திற்கு இலக்காக என்ன வச்சுருக்காங்கன்னா, 2026 2031 நிதியாண்டுக்குள்ளாடி 35,000 நபர்களுக்கு மறுவாழ்வு வழங்கணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2030-31க்குள்ளாடி 295 நகரங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரியும் இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, வெடித்து சிதறிய லாங் மார்ச் 7A ராக்கெட்டை ஏவிய நாடு எது? ஆன்சர், சீனா. இப்போ பார்த்தீங்கன்னா சீனா வந்து இந்த லாங் மார்ச் 7A அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து ஏவியிருந்தாங்க. ஆனால் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது பாதியிலே வெடித்து சிதறிட்டு. அடுத்தது, UCI பாராஸ்போர்ட் டென்மார்க் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர், ஓடென்சே. இந்த ஓடென்சே அப்படிங்கிறது டென்மார்க்கில் தான் இருக்குது. இது ஒரு சைக்கிளிங் போட்டி, மிதிவண்டி தொடர்பான போட்டி இது. இதில் பதக்கப்பட்டியலில் இந்தியா மொத்தமாக 2 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் தொடருடைய சிறந்த வீரராக நம்ம இந்தியாவை சேர்ந்த அர்ஷத் ஷேக் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 23வது சர்வதேச மொழியியல் ஒலிம்பியாட் போட்டி எந்த நாட்டின் தலைநகரில் நடைபெற்றது? ஆன்சர், ருமேனியாவுடைய தலைநகரான புக்காரெஸ்ட். இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா இதில் 1 தங்கம் மற்றும் 3 வெண்கலம் ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் ட்ரையம்ப் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புத்தகத்துடைய பேர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அதில் இருக்க முதல் பாதி, அதாவது இந்த புத்தகத்தில் எது ரொம்ப பெரிதாக இருக்குதோ அதை மட்டும் படித்தாலே போதும். ட்ரையம்ப் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறத படித்தாலே போதும். ஓகேவா? இதை எழுதினவர் ராம்நாத் கோவிந்த். இவர் இந்தியாவுடைய 14வது குடியரசுத் தலைவராக இருந்தார். 2017 ஜூலை 25 2022 ஆண்டு ஜூலை 25 வரைக்கும் இவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். இவருடைய சுயசரிதை நூல் தான் இது. அதனால் இது இன்னும் முக்கியத்துவம் பெறுது. இந்த ட்ரையம்ப் ஆஃப் இந்தியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. ஆன்சர் வந்து ராம்நாத் கோவிந்த். பிரதமர் மோடி இந்த நூலை வெளியிட்டார். அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச இளைஞர் தினம், இது ஆகஸ்ட் 12 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வெவ்வேறு சூழல்கள் பொதுவான லட்சியங்கள் அப்படிங்கிறது தான். டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் காமன் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது. தேசிய இளைஞர் தினம் நம்ம ஜனவரி 12 கொண்டாடுறோம். அடுத்தது, உலக யானைகள் தினம், இது ஆகஸ்ட் 12 வேர்ல்டு டே ஆஃப் எலிஃபண்ட்ஸ். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் யானைகளுக்கு உதவ உலகை ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிறது தான். பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். 1972 ஆண்டு யானைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1992 யானைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது, தேசிய நூலகர் தினம். இதை வந்து தேசிய நூலக தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 12 இது. இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இரா அரங்கநாதன். அவருடைய பிறந்தநாள் தான் இந்த தினம். இதில் அவருடைய முழு பேர் என்ன அப்படின்னா சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன் அப்படிங்கிறது தான். இதில் சீர்காழி அப்படிங்கிறது அவர் பிறந்த ஊர். அதுவே உலக புத்தக தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 23 அடுத்தது, உலக உறுப்பு தான தினம், இது வந்து ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே.
அதுவே தேசிய உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதி. 2025ஆவது ஆண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எங்கே ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள். டெல்லி NCR பிராந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதே நேரம் உடல் உறுப்பு தானம் இதில் மூளைச்சாவு அடைந்த கொடையாளர்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 266 பேர் தங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காங்க போன ஆண்டில். ரிவிஷன் பார்க்கலாம். 13வது உலகத் தமிழர்கள் பொருளாதார மாநாடு மற்றும் உலகத் தமிழர்கள் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் மொரிஷியஸ். அடுத்தது மரண தண்டனையை ரத்து செய்த முதல் அரபு நாடு எது? ஆன்சர் லெபனான். முதல் முறையாக இந்தியாவிலிருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ள நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது இந்தியாவில் மின்சார வாகனங்கள் சார்ஜிங் நிலையங்கள் அதிகமுள்ள மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதல்வர் விஜய் தலைமையில் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மாநில கல்லூரி சென்னை. அடுத்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்திய சுதந்திர தினம் என பிரகடனம் செய்த அமெரிக்க மாகாணங்கள் எவை? ஆன்சர் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி. அடுத்தது 2026 ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த என் சந்திரசேகரன் எந்த நிறுவனத்தின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் டாடா சன்ஸ். அடுத்தது ஸ்மைல் திட்டத்தை எந்த மத்திய அமைச்சகம் அமல்படுத்தி வருகிறது? ஆன்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். அடுத்தது வெடித்து சிதறிய லாங் மார்ச் 7A ராக்கெட்டை ஏவிய நாடு எது? ஆன்சர் சீனா. அடுத்தது UCI பாராஸ்போர்ட் டென்மார்க் கிராண்ட் ஃப்ரீ 2026 போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஓடன்சே. அடுத்தது 23வது சர்வதேச மொழியியல் ஒலிம்பியாட் போட்டி எந்த நாட்டின் தலைநகரில் நடைபெற்றது? ஆன்சர் ருமேனியா தலைநகரான புக்கரெஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திரன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இன்றைக்கான கேள்வி ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை யார் சமர்ப்பித்தார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ டாக்டர் BR அம்பேத்கரா? ஆப்ஷன் பி மா கோ ரானடே அவர்களா? ஆப்ஷன் சி JC குமரப்பா அவர்களா? ஆப்ஷன் டி மஹலனோபிஸ் அவர்களா? இதை கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தேங்க்யூ.